அனைவருக்கும் வணக்கம். வேல்மாறல் பூஜை 6 நாள் நம்ம எப்படி செய்ய வேண்டும், இந்த 6 நாள் வேல்மாறல் பூஜை செய்வதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னா 6 நாள் வேல்மாறல் பூஜை இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக 6 நாட்களுக்குள் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். உங்களுக்கு முருகன் பற்றிய தகவல், ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து முருகன் பற்றிய தகவலும் பூஜை தகவலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த வேல்மாறல் பூஜை எதற்காக நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு முருகனுடைய அருள் கிடைப்பதற்காகவும், நமக்கு தீராத துன்பங்கள் நீங்குவதற்காகவும், வறுமை நீங்குவதற்காகவும், தொழில் சிறப்பாக நடப்பதற்காகவும் வேல்மாறல் பூஜை செய்ய வேண்டும். முருகன் நம்முடைய இல்லத்திற்கு வர வைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேல்மாறல் பூஜை செய்தீங்க அப்படின்னு கட்டாயமாக நம்ம இல்லத்திற்கு வந்து வேலும் வரும், முருகரும் நமக்கு வருவாங்க. எப்படி இந்த பூஜையை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா முதலாவதாக பார்த்திங்கன்னா வேல் தேவைப்படும், அல்லது நமக்கு முருகன் படம் இருந்தாலே போதும். இப்போ வேல் இல்லாதவர்கள் முருகன் படத்தை வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும். 6 நாள் 6 தீபம் ஏற்றி வைத்து முருகனை இப்படி வழிபாடு செய்யுங்க. முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா வேல் இருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் செய்துட்டு வேல்மாறல் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. வேல் இல்லாதவர்கள் முருகனுடைய படம் எடுத்துக்கோங்க, ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க, அதில் சிவப்பு நிற துணி விரித்துக்கோங்க. மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி விரித்து அதற்கு மேலே முருகனுடைய படத்தை வச்சுருங்க. முருகனுடைய படத்திற்கு வந்து சந்தன குங்குமம் வைக்க வேண்டும். அதில் கூடவே பன்னீர் கலந்து ஜவ்வாது பொடி கலந்து நம்ம சந்தன குங்குமம் மஞ்சள் பொட்டுலாம் வைக்கும்போது இன்னமும் நமக்கு வந்து மனமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து வேல்மாறல் பூஜை செய்யும்போது நம்மளுடைய இல்லம் பார்த்திங்கன்னா மனமாக வைத்திருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகன் நம்மளுடைய இல்லத்திற்கு கட்டாயமாக வருவார். வேல்மாறல் எங்கெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல முருகன் கட்டாயமாக வருவார். படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு சரவண பவ கோலம் இருக்குது பார்த்திங்களா, சட்கோண கோலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலேயும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. முடிந்தால் நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க. 6 அகல் விளக்கு நீங்கள் கட்டாயமாக ஏற்றணும். 6 அகல் விளக்கு 6 நாள் வேல்மாறல் பூஜை. நீங்கள் 6 நாள் உங்களால் முடிந்தது அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை அல்லது மாலை பூஜை செய்யலாம். காலை பூஜை செய்பவர்கள் வந்து தினமும் காலையிலே நீங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணி பூஜை செய்யுங்க. அல்லது மாலை பூஜை செய்பவர்கள் காலையில் நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்துக்கோங்க. இப்போ காலையிலே நான் வந்து பூஜை செய்கிறேன், விரதம் இருக்கிறேன் அப்படின்னு காலையில் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை 6 மணிக்கு மேலே மறுபடியும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு மறுபடியும் வேல்மாறல் கூட நீங்கள் படிக்கலாம். படித்துட்டு நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம். வேல்மாறல் படிச்சுட்டு விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம். விரதத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முருகனுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கிறோமோ அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப நம்ம வந்து மனமுருகி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னு இந்த 6 நாளில் கட்டாயமாக நமக்கு அதிசயம் நடக்கும். வேல்மாறல் பூஜை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா முருகன் அன்னைக்கு நிச்சயமாக பார்ப்பீங்க. மயில் இறகு பார்ப்பீங்க, அல்லது மயிலை பார்ப்பீங்க, அல்லது சேவல் பார்ப்பீங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகனுடைய உருவப்படத்தையோ அல்லது முருகனுடைய பேரோ வந்து நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை எதுன்னா வேல்மாறல் பூஜை. அந்த வேல்மாறலில் அந்த 4 வரி இருக்குது பார்த்திங்களா, திருத்தணியில் ஊற்றிடும். அந்த 4 வரியை வந்து நீங்கள் 108 முறை சொன்னால் போதும், அல்லது 20 முறை, அல்லது 12 முறை, அல்லது 6 முறை சொன்னால் கூட போதுங்க. 6 முறை சொல்லி நீங்கள் வந்து செவ்வரளி பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது விபூதியெல்லாம் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை செய்துட்டு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக முருகன் உங்கள் இல்லத்திற்கும் வருவார். முருகனை நீங்கள் பார்க்கவும் முடியும். உங்களுடைய கனவில் இந்த 6 நாட்களுக்குள் அவர் வந்து காட்சி கொடுப்பார், நிச்சயமாக காட்சி கொடுப்பார். வேல்மாறல் பூஜை மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை. இந்த பூஜைக்கு நீங்கள் 6 நாள் 6 விளக்கு, ஒவ்வொரு நாளும் 6 விளக்கு நீங்கள் ஏற்றணும். 6 நாளும் தொடர்ந்து நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். அப்படி இல்லை என்றால் விரதம் இருக்க முடியாதவர்கள் நீங்கள் நார்மலாக பூஜை மட்டும் செய்தால் போதும். எந்த நேரத்தில் பூஜை செய்கிறீங்களோ அதே நேரம் 6 நாள் தொடர்ந்து பூஜை செய்யுங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் உங்களுடைய வீட்டில் தான் இருப்பார். நம்மக்கிட்ட முருகன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதலை வந்து முருகன்கிட்ட வந்து ஒப்படைங்க. நிச்சயமாக வந்து முருகன் அதை நடத்தி வைப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முருகன் நம்மளுடைய இல்லத்தில் எப்போதுமே இருக்க வேண்டும் அப்படின்னா தினமும் நம்மளுடைய இல்லத்தில் வந்து வேல்மாறலோ கந்தசஷ்டி கவசமோ ஓம் சரவணபவ மந்திரமோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், அல்லது காதால் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நமக்கு வந்து எப்போதுமே முருகன் நம்ம இல்லத்திலே இருப்பார்.
முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்ய அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டே தான் இருப்பார். நிச்சயமாக அதை நம்மளால் உணர முடியும். வேல்மாறல் பூஜை வந்து 6 நாள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எந்த நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் அவருக்கு உரிய சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அப்புறம் பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தன்றுலாம் நம்ம வந்து முருகனுக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. உத்திர நட்சத்திரம் இந்த நாளென்றுலாம் பார்த்திங்க அப்படின்னா முருகனுக்கு நம்ம பூஜை செய்யலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம், மிக மிக நல்லது. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிற ஒவ்வொரு செயலுமே வெற்றியை கொடுக்கும். நிறைய பேர் செவ்வாய் வெறுவாய் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஆனால் முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு எது செஞ்சாலும் அது பிரம்மாண்டத்தில் போய் தான் முடியும். உங்களுக்கு நினைச்சதை விட அதிகமாகவே வந்து முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை மாலை தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூஜையை வந்து முடிக்கணும். ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. கட்டாயமாக முருகன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே தான் இருப்பார். அவர் என்றைக்கு நம்மளை விட்டு விலகவே மாட்டார். முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. இந்த 6 நாளும் அசைவம் எடுக்காதீங்க. அசைவம் எடுக்காமல் இந்த 6 நாளும் பூஜை செய்து பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா முருகன் பூஜை செய்யும்போது கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து நம்ம பூஜை செய்வது ரொம்ப நல்லது. மற்றபடியும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அசைவம் மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வெறும் 6 நாட்கள் தான். இந்த வேல்மாறல் பூஜை 48 நாளும் பண்ணுவாங்க, 21 நாட்களும் பண்ணலாம், 16 நாட்களும் பண்ணலாம். ஆனால் நம்ம 6 நாள் மட்டும் நீங்கள் முதல்ல செய்து பாருங்கள். உங்களுக்கு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். 6 நாள் அப்படிங்கிறது நமக்கும் எளிமையாக இருக்கும். ஏன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த 6 நாள் மிகவும் பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும். 48 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் விரதம் இருக்க முடியாது, பூஜையை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுக்கு இந்த 6 நாள் போதும். 48 நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல பலனும் கிடைச்சிருக்கு. ஆனால் 48 நாள் பூஜை விரதம் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து கடினமாக இருக்கும். பூஜை மட்டும்னா 48 நாட்கள் வந்து ஈஸியாக நம்ம செய்து கொள்ளலாம். அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. முதலாவதாக நீங்கள் இந்த 6 நாள் செய்து பாருங்கள். இந்த 6 நாட்களுக்குள் உங்களுடைய இல்லத்திற்கு உங்ககிட்ட வேலை இல்லைன்னா கூட வேலை தேடி வரும். அப்படி இல்லைன்னா முருகர் படம் உங்களை தேடி வரும், மயில் இறகு உங்களை தேடி வரும். ஏதாவது ஒன்று முருகனுடைய சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்கள் கைக்கு வரும். முருகனுடைய படம் கூட உங்கள் கைக்கு வரும். ஏதாவது அதிசயம் நிச்சயம் அந்த 6 நாட்களுக்குள் வந்து நடக்கும். வேல்மாறல் புத்தகம் இல்லாதவர்கள் கூட புத்தகம் வந்து தேடி வரும். வேல்மாறல் புத்தகம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கூகுள்லே பார்த்தீங்க அப்படின்னா வேல்மாறல் பிடிஎஃப் ஃபோட்டோ அப்படின்னா அந்த வேல்மாறல் முழுவதும் பாடல்கள் அனைத்தும் வரும். நீங்கள் முழுவதும் பாடல்கள் பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த 4 வரி மட்டும் கூட நீங்கள் 108 முறை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 6 முறை கூட சொல்லலாம். அல்லது நீங்கள் காதால் கேட்கலாம். காதால் நம்ம யூடியூப்பில் போட்டுவிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சுருங்க. நீங்கள் 6 அகல் தீபம் ஏற்றி வைத்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் பூக்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே நெய்வேத்தியம் 6 நாள் கட்டாயமாக வைக்கணும். ஏதாவது ஒன்று வைத்தால் போதும். கல்கண்டு, பால், தேன், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பழங்கள் ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்துட்டு அந்த பாடல்களை கேட்டுகிட்டே நீங்கள் வந்து செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். செய்துட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்துகிட்டே இருங்க. முருகர் அப்படியே உங்கள் கூட வந்து நிற்பார், உங்கள் முன்னாடியே அவர் இருப்பார். நீங்கள் அந்த படத்தில் வந்து முருகன் இருக்கிறாரு, அவர் அங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி நம்ம பூஜை செய்யும்போது அவர் அந்த இடத்துல தான் இருப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த பூஜையை வந்து தவற விட்டுறாதீங்க. வேல்மாறல் பூஜை செய்து நிறைய பேர் சொந்த வீடு கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் அதிகமாக நடந்திருக்குது. அதனால் முருகன் நமக்கு வந்து நம்மளுடைய கர்மாவை போக்கி நமக்கு வந்து நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும். முருகனுடைய பூஜை செய்யும்போது ஏதாவது தடங்கள் வந்துச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவர் கொடுக்குற நமக்கு சின்ன சின்ன சோதனை தான். அதையும் தாண்டி நீங்கள் வேல்மாறல் பூஜை பாராயணம் பண்ணுங்கள். என்றைக்கு முருகன் நம்ம கூடவே தான் இருப்பார். அவருடைய அருள் எப்போதுமே நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகன் பற்றிய தகவலும் நிறைய பூஜை தகவலும் நம்ம இனிமேல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.